ஓகே சரி. வட்டி அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு நீ சல்லி கொடுக்கிறது அல்லது சல்லி வாங்குறது. இப்ப நான் ஒருத்தருக்கு நான் சல்லி கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஒரு குறித்த நபருக்கு நான் 5000 ரூபாய் சல்லி கொடுக்குறேன்னு சொன்னா அவர் திரும்பி தரும்போது எனக்கு 5000 ரூபாய் தான் தரணும். அதற்கு மேலதிகமாக ஒரு பணம் கொண்டு தாரான்னு சொன்னா அதுக்கு பேர் தான் வட்டி. எனவே நான் ஒருத்தருக்கு சல்லி கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது ஒருத்தர் இருந்து நான் சல்லி வாங்குறதா இருக்கலாம். ரெண்டு விஷயம் இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்க அந்த ஒரு 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 குறித்த தொகை பணம் கொண்டு நாங்க வச்சிருப்போம் தானே, 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ நாங்க கடன் கொடுத்திருப்போம், இல்லாட்டி கடன் வாங்கியிருப்போம். வாங்கினா திருப்பி கொடுக்கும் போது 10,000 ரூபாய் கடன்னா 10,000 ரூபாய் தான் நாங்க திருப்பி கொடுக்கணும். இல்ல ஒரு 15,000 ரூபாய் திருப்பி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய்க்கு மேலதிகமாக கொடுக்கப்படுகின்ற பணம் தான் வட்டி சொல்லலாம். சோ வட்டியில ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. எளிய வட்டி, கூட்டு வட்டி. சோ எளிய வட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா எளிய வட்டிக்கு எதான சமன்பாடு I சமன் PTR இன் கீழ் 100. இது எளிய வட்டி. எளிய வட்டிக்கான சமன்பாடு என்ன பிள்ளை? I சமன் PTR இன் கீழ் 100. I என்பது எளிய வட்டி. எளிய வட்டி. P அப்படின்னு சொல்றது முதல். T ன்னு சொல்றது காலம். R சொல்றது வட்டி வீதம். சோ இது எளிய வட்டி. அதே நேரம் வட்டின்னு சொன்னா நான் குறித்த தொகை பணத்துக்கு அதிகமாக கொடுத்தாலோ அல்லது வாங்கினாலோ அதுதான் வட்டின்னு சொன்னோம். வட்டியில ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டின்னு சொன்னேன். எளிய வட்டின்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட நான் 1000 ரூபாய் சல்லி வாங்குறேன், ஒரு வருஷத்துக்கு பிறகு அவன் கேட்கிறான் 1200 ரூபாய் நீங்க தாங்க. எனக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு 1200 ரூபாய் தான் வந்துடணும். ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க 1200 தரணும். அப்படி நீங்க ஒரு வருஷத்துக்கு தரையில்லாத போனா 200 ரூபாய் தானே வட்டி. நான் 1000 ரூபாய் வாங்குறேன்னா 1000 ரூபாய் தான் நான் கொடுக்கணும். மேலதிகமா நான் 200 ரூபாய் கொடுக்குறேன்னா தான் வட்டி. ஒரு வருஷத்துக்கு நீங்க தவறினீங்கன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு திருப்பி தரையிலான்னு சொன்னா, 2வது வருஷம் தான் நீங்க தாரீங்கன்னு சொன்னா அந்த வட்டி அப்படியே திருப்பி வரும். 200 ரூபாய் திருப்பி இன்னொரு 200 ரூபாய், அப்ப என்ன வரும்? 400 ரூபாய் ஆகிடும். திருப்பி இன்னொரு வருஷம் போனா 600 ரூபாய் ஆகிடும். 200 200 200 அப்படின்னு சொல்லி 600 ரூபாய் ஆகிரும். அப்போ அந்த வட்டி மாறாம இருந்துச்சுன்னு சொன்னா, வட்டின விஷயம் மாறாம இருந்துச்சுன்னு சொன்னா அது எளிய வட்டி. ஒருத்தன் 1000 ரூபாய் வாங்குறான், ஒரு வருஷத்துக்கு பிறகு நீ தரும்போது எக்ஸ்ட்ரா நீ 200 ரூபாய் எனக்கு தரணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா இந்த 200 ரூபாய் தான் அந்த வட்டி. ஆனா எங்களுக்கு ஒரு வருஷத்துல திருப்பி கொடுக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு கொடுக்கல ஆகுது அப்படின்னு சொன்னா முதலாவது வருஷத்துக்கு 200 ரூபாய், 2வது வருஷத்துக்கும் 200 ரூபாய், 3வது வருஷத்துக்கு இன்னொரு 200 ரூபாய். டோட்டலா இப்ப வரும் மேல முதல் 1000 ரூபாய் வட்டி மட்டும் இங்க 200, இங்க 200, இங்க 200, டோட்டலா 600, 1200 ரூபாய். அதாவது வட்டின விஷயம் மாறாமல் போய்கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது எளிய வட்டி. வட்டின விஷயம் மாறாமலே போயிட்டு இருக்கு, ஆண்டுக்கு அந்த வட்டி மாறாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா அது எளிய வட்டி. மாறாக கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுங்க. கூட்டு வட்டின்னு சொல்றது A சமன் P into 100 plus R equal 100 into A. இது கூட்டு வட்டிக்கான சமன்பாடு. P ன்னு சொன்னா முதல், R ன்னு சொன்னால் வட்டி வீதம், என்று சொன்னால் கால் வருஷம். இது வந்துகிட்டு கூட்டு வட்டி. சோ கூட்டு வட்டி அப்படின்னு சொன்னா எளிய வட்டினா ஒவ்வொரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு நீங்க 200 ரூபாய் தந்தாகணும். 1000 ரூபாய் நீ கடன் வாங்கியிருக்காய், எனக்கு வருஷம் முடியல 1200 ரூபாய் தரணும் நீ. ஒருவேளை நீ 2 வருஷம் போனா சொன்னா 1400 ரூபாய். முதலாவது வருஷம் ஒரு 200 ரூபாய், 2வது வருஷம் ஒரு 200 ரூபாய். ஒருவேளை நீ 3வது வருஷம் தான் நீ தர போறேன்னு சொன்னா முதலாவது வருஷம் ஒரு 200 ரூபாய் வட்டி, 2வது வருஷம் ஒரு 200 ரூபாய் வட்டி, 3வது வருஷம் ஒரு 200 ரூபாய் வட்டி. அப்போ வட்டின விஷயம் மாற இல்ல, மாறாமல் போனா நான் சொன்ன எளிய வட்டி. ஆனால் கூட்டு வட்டிக்கு செல்லும் போது நீ 1000 ரூபாய் கடன் வாங்குற, முதலாவது வருஷம் நீ திருப்பி கொடுக்கும் போது 200 ரூபாய் கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கும் பட்சத்தில் தவறு என்ன சொன்னா 2வது வருஷம் நீ வட்டி 300 ரூபாய் கொடுக்கணும், 3வது வருஷம் 400 ரூபாய் கொடுக்கணும். அதாவது இங்க பாரு 200 300 பிளஸ் 100 கூடி இருக்கு, இங்கால இன்னொரு பிளஸ் 100 நம்ம கூடி இருக்கு. அப்ப வட்டி ஒவ்வொரு வருஷமும் கூடிட்டு போகுது. முதலாவது வருஷத்துக்கு வட்டி 200 ரூபாய், 2வது வருஷத்துக்கு 300 ரூபாய், 3வது வருஷத்துக்கு வட்டி 400 ரூபாய். சோ வட்டி கூடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னா அது சொல்லுவாங்க கூட்டு வட்டி.
ஆனா எங்களுக்கு முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்? எளிய வட்டி கேட்கிறான். முதலாவது கேள்வி எளிய வட்டி. சோ எளிய வட்டிக்கான சமன்பாடு நான் சொல்லி தந்துட்டேன். I சமன் PTR இன் கீழ் 100. I சமன் PTR இன் கீழ் 100. சோ ஆன்சர் எழுதுவோம். I சமன் PTR இன் கீழ் 100. 100. எளிய வட்டி தான் கேள்வி. P ன்னு சொல்ற முதல் எவ்வளவு? 50,000. 50,000 தர. காலம் எத்தனை வருஷம்? 2 வருடங்கள். வட்டி வீதம் 5, கீழே 100. கீழே 100. சோ இந்த 2 சைபரையும் இந்த 2 சைபரையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினால் 500 தர 2 தர 5. சோ 500 தர 2 1000, 1000 தர 5 5000, 5000. சோ 50,000 ரூபாய் பெறுமதி உள்ள சல்லி தொகையை வந்துகிட்டு ஒரு இடத்துல அவர் என்ன செய்யறாரு? வைப்பு செய்தாரு. அப்ப வைப்பு செய்தும் பட்சத்துல அவருக்கு சரியா வைப்பு செய்யற பட்சத்துல அவருக்கு வட்டி வீதம் அந்த பேங்கால 5% கொடுக்கப்படுது. 2 வருஷத்துக்கு வைக்கிறாருன்னு சொன்னா அப்ப எளிய வட்டி எவ்வளவு பிள்ளைகள்? மைக்கோன் பண்ணி பிரச்சனை சொல்லு. எளிய வட்டி எவ்வளவு வரும்? 5000. 5000 ரூபாய். எவ்வளவு வரும்? 5000 ரூபாய். இதுதான் விஷயம். முதலாவது கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு எல்லாரும் கிளியரா? சமன்பாடு எல்லாம் கிளியரா? இங்க ஆண்டுக்கு தானே 5%ன்றாங்க. அப்ப 2 ஆண்டுக்கு 10% போட்டு செய்யலையா? வட்டின்னு சொல்ற வீதம் வந்துகிட்டு ஒரு வருஷத்துக்கு 5% தான். அது எத்தனை ஆண்டு போனாலும் அது ஒரு குறித்த ஒரு என்ன சொல்றது பிக்ஸ்ட் பெருமானம் மாறிக்குது. அப்ப அது எத்தனை வருஷம்? இப்போ 2 வருஷத்துக்குன்னா நீங்க 10% கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. வட்டி வீதம் ஆண்டு வட்டி வீதம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு தான். அது அதுல அவன் மென்ஷன் பண்ணிருப்பான் பாருங்க. நீங்க ஆண்டு வட்டி வீதம்னு சொல்லுவான். ஆண்டு வட்டி வீதம் சொல்ல ஒரு வருஷத்துக்குரிய வட்டி வீதம் 5 தான். அது எத்தனை வருஷம் போனாலும் ஆண்டுக்கு 5% தான். அவ்வளவுதான் விஷயம். சரி சார். சரியா? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு ஒரு ஆள் குரூப்ல போட்டு விடு. அடிக்க போறேன். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். 2/5 சமன் 32 ஆகும். இதனை மடக்கை வடிவில் தருக. அடைக்குள்ள நான் படிச்சமா இது எதான் படிச்சுட்டு இருந்தோம். எதான் படிச்சுட்டே இருந்தோம். நாங்க 2/5 சமன் 32. அடே சொல்லுங்க பாப்போம். இது என்ன வடிவம்? முதலாவது இது என்னது? சுட்டி வடிவம். சுட்டி வடிவத்தினை மடக்கை வடிவத்துக்கு மாத்துறது அப்படி இருக்க. சுட்டி வடிவத்தை எப்படி மடக்கை வடிவத்துக்கு மாத்துறன்னு சொன்னா ஒன்று சுட்டி சுட்டி மடக்கையாக மாறப்போகுது. மடக்கை மடக்கை. சோ சுட்டிக்கான சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னா A in B சமன் C. A in B சமன் C. இவரை சொல்லுவோம் அடி அப்படின்னு சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் அடுக்குன்னு சொல்லுவோம். அல்லது வள்ளுன்னு சொல்லுவோம். அடுக்கு. இவரை சொல்லுவோம் மாறி அல்லது பெருமதின்னு சொல்லலாம். சோ இவரை நாங்க மடக்கைக்கு மாத்தும் போதுடா ஸ்பெஷல் என்ன விஷயம் நடக்குன்னு சொன்னா லோக் அப்படின்னு ஒரு கட்டாயம். லோக் அப்படின்னு வந்து இப்ப இங்க இருக்கிறது அடி ஏன்னு சொன்னா இங்கேயும் ஏ தான் இருப்பார். அடின விஷயம் மாறாது. அடின விஷயம் மாறாது. மாறாக மாறக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாறி மேல போய் அடுக்கு கீழே. அதாவது சி இங்க வந்து பி இங்க வந்து இவ்வளவுதான் விஷயம். அப்போ சேஞ்ச் ஆகிற விஷயம் என்னடா சுட்டிக்கும் மடக்கைக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா சுட்டில லோக் இல்ல மடக்கையில் லோக் இருக்குது. முதல் விஷயம் சுட்டில லோக் இல்ல மடக்கையில் லோக் இருக்குது. அடுத்த டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா இவர் அடுக்கு இங்க போயிடுவார். மாறி மேல வந்துடுவார். அதாவது இவங்க 2 பேரும் இவர் மேல போயிட்டு இவருக்கு இதை தள்ளி விட்டுரும். எப்போதுமே நம்பர் 1 இருக்கிறா நம்பர் 1 இருந்துட்டு போறல. கீழே இருக்கிறவன் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சான்னு சொன்ன என்ன செஞ்சாலும் மேல வந்துடும். திருப்பி அவர் நம்பர் 1 இருக்கிறல்ல அவனுக்கு கீழே வரவன் மேல வரலாம். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையான்னு சொல்லுவாங்க.
நம்பர் 1ல இருந்தது கூகுள் தான். எதை சர்ச் பண்ணாலும் வரக்கூடியது, சஜஷன் தரக்கூடியது கூகுளா தான் இருந்துச்சு. எப்ப இந்த செட் ஜிபிடி வந்துச்சோ அன்னைக்கு அதுல மார்க்கெட் உடைஞ்சதுதான். இன்று வரைக்கும் எழும்பல. நாளைக்கு இந்த செட் ஜிபிடி உடைக்குது, வேற என்னோட சரி வரலாம். எப்போதுமே நம்பர் 1 ஒருத்தருமே இல்லடா. நீ முயற்சி செய்ய செய்ய முன்னுக்கு வரத்தான் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்னு நினைக்கிறேன். கிளியரா விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப கவனிங்க, கேள்விக்குள்ள போவோம். கேள்வி என்ன சொல்றான்? 2 இதனை மடக்கை வடிவில், இது என்ன முதலாவது சுட்டி. சோ சுட்டியை நாங்க மடக்கை வடிவில் மாற்றும் போது முதலாவது அடிப்படை விஷயம் லொக்னு வரும். அடிப்படை விஷயம் என்னடா? லொக் வரும். எல்ஜி எல்ஓஜி லொக் வரும். இங்க அடி 2ன்னா அங்கேயும் அடி 2 தான். சமனை போட்டு இவன் மேல போயிட்டு இவன் கீழே வரும். அவ்வளவுதான். 32 மேல பேலன்ஸ். ஓகே சார், இது எப்படி சார்? இதற்கான அர்த்தம் என்ன? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாடா, இதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா நல்லா காணிச்சுக்கோ. இதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னாடா, 2 சமன் 32 இதானே. 2 சொன்னா 2 தர 2 தர 2 தர 2 தர 2 5 தடவைகள் பெருக்கப்பட்டதுன்னு சொன்னா 2 5 தடவைகள் பெருக்கப்படுதான் 2 படம். சோ 2 4 4 8 8 16 16 32. இதான் இதுக்கான விளக்கம். அப்படியே இதுக்கான விளக்கத்தை நீ பார்த்தா என்ன சொன்னாடா, காணிச்சுக்கோ. லோக் 2 32 சமன் 5. இதுக்கான விளக்கத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாடா, காணிச்சுக்கோ. மடக்கையில அடிப்படை விதிகள் நிறைய கிடக்குது. அந்த விதிகளை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். பெருளை தெரியும் 32 சொல்றது 2 வரும் நாங்க சொல்லி தந்திருக்கிறோம். அப்ப நான் என்ன செய்யலாம்? லோக் 2 அப்படின்னு எடுக்கலாம். இப்ப இந்த 5 என்ன செய்யணும்? முன்னுக்கு வரலாம். 5 முன்னுக்கு வரலாம். சோ 5 லோக் 2. சோ ஒரு மடக்கையில அடியும் அதோட அடுக்கும் பெருமன்ல சமனா இருக்குன்னு சொன்னா அதோட பெருமதி எவ்வளவு? 1. ஆக 5 தர 1 எவ்வளவு? 5. சோ இதுதான் அதுக்குரிய விளக்கம். நீ இவனை இப்படி மாத்தினாலும் இவனை இப்படி மாத்தினாலும் ரெண்டுமே சமம் தான். இப்ப இதுக்கான விளக்கம் இது, இதுக்கான விளக்கம் இது, இதுக்கான விளக்கம் இது, இதுக்கான விளக்கம் இது. பட் இதுக்கான விளக்கம் இது, இதுக்கான விளக்கம் இது. இவ்வளவுதான் விஷயம். இது கிளியரா? ஓகே, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அடுத்து போடு. அந்த 2 தர 2 தர 2 தர அந்த போட்டிக்கு தானே 32க்கு 2 போட்டுருங்க. பயங்கரம். சரி, அடிக்கிறேன். ஓகே சார். டேய் மைக்க லோ பண்ணிக்கோங்க. பாத்து இது மாதிரி குடும்ப பிரச்சனை எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடும். நான் பொறுப்பு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிறைய பிரச்சனைகள் மைக்கல வீடியோ லோ பண்ணிக்கோங்க. சில மரட்ட தலைகள் இப்படி எல்லாம் நிற்கும். கோப்பியெல்லாம் வச்சுட்டு போனை வச்சுட்டு இப்படி நிற்கும். பல்லாக்க படுக்கும். மரத்துக்கு மேல நிப்பானுவோல். அப்படி எல்லாம் கேஸ் நிறைய கண்டிருக்கேன் நான். அதனால நான் ரெக்கார்ட் வேற போட்டிருக்கேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அவங்களோட மரட்ட தலையெல்லாம் வேற மாதிரி போயிடும். பெயின் தலையெல்லாம் பறந்து போயிடும். அதனால மைக்கு வீடியோ ஓன் பண்ணி வச்சுக்கீங்களேன் சொல்லி போட்டேன். அது ஒரு சேர் செல்ல இல்லைன்னு என்கிட்ட சொல்லப்படாது. சரி, 3வது கேள்வி பார்ப்போம். உருவின் கோணம் எக்ஸின் பெருமானம் யாது? வேலையா சம்பவம் ஒண்ணு செய்யணும். சின்ன சம்பவம் ஒண்ணு செய்யணும் எனக்கு. கிளாஸ் முடிய சரி, கேட்கிறான் உருவின் கோணம் எக்ஸின் பெருமானம் யாருன்னு கேட்கிறான். ஓகே, டேய் இதுக்கு சிறப்பு பேர் என்ன சொல்லுங்க? முக்கோணம். முக்கோணம் இது எனக்கும் தெரியும். முதலாம் புள்ள படிக்கிற உள்ளட்டையும் சொல்லி கொடுத்தாலும் செல்லும். இதுக்கு சிறப்பு பேர் என்னது? செங்கோண முக்கோணம். செங்கோணம்னு சொன்னா எத்தனை பாகை? 90 பாகை. சரி, எங்கட புள்ளைகள் சொல்லுங்க, ஒரு முக்கோணங்கள் எத்தனை வகை இருக்கு தெரியுமா?
ஓ 9 வகை இருக்கு என்ன? அப்படியா? 4 4 வகை இருக்கு. வெரி குட். வேற யாராவது? 6 6 வகை இருக்குது. வெரி குட். வேற யாராவது? 3 3 வகை இருக்குது. வெரி குட். வேற யாராவது? 4 வகை 4 வகை. டேய், முக்கோணங்கள் டோட்டலா 6 வகை இருக்கு. ஒன்று சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் முக்கோணி. சரியா? கூர்ங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி, செங்கோண முக்கோணி. விளைஞ்சா? சார் முக்கோணிகள்ல அடிப்படை தேற்றங்கள் எத்தனை இருக்குது? 4 வெரி குட். 4 இருக்கு. முதலாவது தேற்றம் பார்த்தேன்னு சொன்னா, சரியா, பபா தேற்றம்னு சொல்லுவாங்க இதுக்கு. சரியா? முக்கோணியில முதலாவது தேற்றம் பார்த்தேன்னு சொன்னா, ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கு. ஒரு முக்கோணியில அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z பிளஸ் 180. என்ன சார் எப்ப பார்த்தாலும் எல்லா சார் மாதிரி இதைத்தான் சொல்றீங்க. இது என்ன பெரிய சீன வித்து தான் உனக்கு கேட்கிறான் எக்ஸாம்ல. ஓகே, இது முதலாவது தேற்றம். இரண்டாவது தேற்றம் பார்த்தேன்னு சொன்னா, ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தில் நீட்டும் போது உருவாக்கப்படும் கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஒரு முக்கோணத்துல சும்மா இருக்கல. இவன் யாரு தெரியுமா? ஐசக் நியூட்டனுக்கு சும்மா இருக்கல. அது இவர் என்ன செஞ்சாரு? ஒரு முக்கோணியை வரைஞ்சி கொஞ்சம் நீட்டி விட்டார். நீட்டி விட்டவன் சும்மா ஏறி அவருக்கு ஒரு புறக்கோணத்தை பாயமான வச்சு கண்டு போட்டுட்டு எல்லாம் சும்மா கண்டு பாக்குறாரு. இவரையும் கூப்பிட இவருக்கு சமம் அவரு. எப்படி இவரையும் கூப்பிட உடனே தேர்வு தள்ளி விட்டாச்சு. பிற்கால சந்ததி பாடமாக்கி சாவு. அவ்வளவுதான். நீ நான் எழுதிட்டு போயிருவேன், படிச்சு சாவுங்கடா அப்படின்னு. ஒருவேளை யோசிப்பாரு, ஐசக் நியூட்டன் மண்டை இல்ல அந்த எப்பல் விழல நைனர் கத்தியோட கோடாலியெல்லாம் மரத்துல இருந்திருப்போம் வேட்டையாடிட்டு விளைஞ்சா. அதான் சம்பவம். அதெல்லாம் ஒரு தேவையில்லை விடுங்க. இதுக்கான தேற்றம் என்ன சொன்னா, y பிளஸ் z சமன் x க்கு y பிளஸ் z சமன் x க்கு சமனாக இருக்கு. அவ்வளவுதான் x க்கு சமனாக இருக்க போகுது. இது இரண்டாவது தேற்றம். சரி, மூணாவது தேற்றம் பார்த்தா சொன்னா, ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறாய். முக்கோணிக்கு 2 பக்கங்களோ 3 பக்கமோ எதுனாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பரவல்ல சமம். உதாரணமா இவன் 10 சென்டிமீட்டர் டிஷன்னா இவனும் 10 சென்டிமீட்டரா இருப்பான். சோ இவனுக்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் இவருக்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் பருமல்ல சமனா இருக்கும். இது எக்ஸ் பாகை சொன்னா இவரும் எக்ஸ் பாகையா இருப்பார். சோ ஒரு முக்கோணி ஒன்றின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன். நாலாவது தேற்றம் பார்த்தேன்னு சொன்னா, ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கிறார். சமனான கோணங்கள் இருக்குன்னு சொன்னா அதற்கு எதிரான பக்கங்கள் பருமல்ல சமன். இது மறத்தலை அவ்வளவு. இது எக்ஸ் பாகை இது எக்ஸ் பாகைன்னா ஒருவேளை இது 5 சென்டிமீட்டர்னா இன்னும் 5 சென்டிமீட்டர் தான். இதுதான் 4 தேற்றம். இதன் அடிப்படையில இந்த தேற்றம் எதை அடிப்படையா வச்சுன்னா, முதலாவது பபா தேற்றத்தை அடிப்படையா வச்சு வருது. சோ பபா தேற்றம் என்ன செய்யறதுன்னு சொன்னா, ஒரு முக்கோணி என்ற நகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே எக்ஸ் பிளஸ் 42 பிளஸ் 90 பாகை சமன் 180. சோ எக்ஸ் ஆக 90 42 கூட்டினா 132. ஆகவே எக்ஸ் சமன் 180 132. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு வரும்? 48. 48 பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். இது கிளியர் ஆகல? இருக்குதா? ஆன்சர் கிளியர். கிளியரா? நான் அந்த ஒயிட் போர்ட் கிளியரான இருக்குல்ல, ஆன்சர் கிளியரான கேட்டேன். ஓகே ஆன்சர் கிளியர். ஓ சார் அலியா சரி, இப்ப அடுத்த பாப்போம். நாலாவது கேள்வி. சோ நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, வர்க்கமூலம் 29 பெருமானமானது எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் உள்ளது? நாலாவது கேள்வி. வர்க்கமூலம் 29 இப்படின்னு ஒருத்தர் வந்துகிட்டு எந்த முழு எண்களுக்கு இடையில இருக்குது அப்படின்னு கேட்கிறான். பாரு, இது வர்க்கமூலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது கிரேட் 10ல. அதை சார்ந்த ஒரு கேள்வியா காணப்படுது. இப்ப வர்க்கமூலம்னு சொல்றது என்னன்னா, வர்க்கமூலம்னு சொன்னா
எந்த ஒரு எண்ணினது அரையாம் அடுக்கு யாராக இருப்பாரோ அவர் தான் வர்க்க மூலம். வர்க்க மூலம்னு சொன்னா அரையாம் அடுக்கு தான் விஷயம். ஓகேவா? அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற பெருமானம் உதாரணமா ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா பெருமானம் ஒன்றா இருக்கு. வர்க்க மூலம் 4 சொன்னா வர்க்க 2 வரும். வர்க்க மூலம் 9 சொன்னா என்ன வரும்? 3. அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள நல்லா கவனிச்சுக்கோ, வர்க்க மூலத்துக்குள்ள சதுர எண்கள் காணப்பட்டால், சதுர எண் சொன்ன ஒரு எண் அதே எண்ணால பெருக்கிறதா சதுர எண். வர்க்க மூலத்துக்குள்ள சதுர எண்கள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது நிறைவர்க்க பெருமானங்கள் கொண்டு காணப்படும். உதாரணமா இப்ப இவர் வந்துகிட்டு இவர் பெருக்கம் தான் உள்ள இருப்பார். அந்த உள்ள இருக்கிற ஒரு சதுர எண்ணா இருக்கும். 3 வர்க்கம் 3 9 2 4 1 1 5 25 6 6 36 ஒரு எண்ண அதே எண்ணால பெருக்கும் போது அது வர்க்க மூலத்துக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா ஒரு பெருமானம் ஒன்று இருக்குது. அந்த பெருமானமானது ஒரு எண்ண அதே எண்ணால பெருக்கும் போது வருதுன்னா அந்த எண் தான் அதுக்குரிய நிறைய வர்க்க பெருமானமாக காணப்படும். இது சின்ன விஷயம், இது ஒரு சின்ன விஷயம். இதன் அடிப்படையில இந்த 29 சார் யாருக்கு கெப்புக்கு இடையில இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சோ 3 9 அடுத்தது 4 16 5 25 6 6 36. சோ யோசிச்சு பாரு, இந்த 29 அப்படிங்கிற விஷயம் 29 விஷயம் வர்க்க மூலம் 25க்கும் வர்க்க மூலம் 36க்கும் இவங்க 2 பேருக்கு இடையில ஏன் சார் அப்ப 28க்கும் 30க்கு இடையில இல்லாத இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சில புத்திஜீவிகள் கேட்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் 25 36 கடையில தானே இருக்கு, 28க்கு 30 கடையில இல்லையா? அவன் என்ன சொல்ல வரான்னா 28க்கும் 30 கடையில இருக்குது. ஆனா 28க்கு ஒரு நிறைய பெருமானம் இருக்குதா? நிறைவர்க்க பெருமானம் ஒன்று இருக்குதா? இல்ல. 30க்கு ஒரு நிறைவர்க்க பெருமானம் இருக்குதா? இல்ல. மாறாக எதுக்கு நிறைவர்க்க பெருமானம் இருக்குன்னு சொன்னா 20 ஒரு ஆள் வீடியோ பண்ணிருக்கு 25க்கும் 36க்கும் தான் என்னது நிறைவர்க்க பெருமானம் இருக்கு. ஆகவே 25 நிறைவர்க்க பெருமானம் பாத்தீங்கன்னா 36க்கு 6. சோ 5,6க்கு இடையில யார் இருக்கிறாரு? வர்க்க மூலம் 29 இருக்கிறாரு. இதுல யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குதா? இல்லனா சார் இப்படி எந்த கணக்கு வந்தாலுமே இப்படியா செய்யணும்? அப்படின்னு இல்ல, இப்படி கேட்டா எந்த நிறையன்களுக்கு நேர்நிறையன்களுக்கு இடையில இருக்குது அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி கொடுக்கணும்? ஒருவேளை இவரை பெருமானம் கேட்கிறாங்க அது வேற மெதட்ல கொடுக்கணும். அப்படின்ட்டு சொன்னா 5 தசம் முறை எப்படி காணுற? அன்னலவாக்க முறை அன்னலவாக்க முறை வந்துக்கிட்டு வேற மெதட் காண்ற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. விளையாண்டா அது வேற இது வேற. ஓகே சரியாடா? அன்னலவாக்கு முறை எப்படி அன்னலவாக்கு முறை எப்படின்னு சொன்னா இவங்களுக்கான கெப்ப முதலால பாப்பீங்க 29 25 கழிச்சா 4, திருப்பி இவர்ல இருந்து இவரை கழிங்க 36க்கு 25 இடையில கெப்ப எவ்வளவு இருக்குது? 5 16 16 தானே? 11 சார். 11. சோ என்ன செய்வாய்? இவர பெருமானம் எவ்வளவு? 5. நிறைவருக்கு பெருமானம் 5 பிளஸ் 11 நீ 4 11ஆல பிரிப்பார். 4 11ஆல பிரிக்கும் போது சம்திங் ஒரு ஆன்சர் ஒன்று வரும். 0 தசம் ஏதோ வரும். 0 தசம் 40. 40க்குள்ள 11 எத்தனை முறை இருக்குது? 3 முறையா? 3 முறை இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன? 0.3. அப்ப 5.3. 5.3 தான் இதற்கான ஆன்சர் அப்படின்னு சொன்னா இல்ல. பெருக்கி பார்க்கணும். 5.3ஐயும் 5.3ஐயும் பெருக்கணும். 3 9 5 15 5 15 5 1 மிச்சம் 5 25 1 26 9 10க்கு 0 மிச்சம் 6 7 8 28.09. அப்ப இவர் இல்ல. 5.4 பெரிய பார்க்கும். நாங்க 16க்கு 6 1 மிச்சம் 5 20 1 21 5 20 2 மிச்சம் 5 25 2 27 6 1
9 2 29.16 அண்ணால யார் எடுக்கலாம் 5.4. 5.4. 5.4 எடுக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் இப்ப கிளியரா சார் சொல்லுங்க இந்த ஏ பாதி மட்டும் இன்னைக்கு செய்வோமா? என்ன செய்ய போறாரு மழை இடி முழக்கம் சார், இந்த கவரேஜ் இல்ல. சரி சரி உங்களுக்கு சிரிப்பேன் எங்களோட நிலைமையை பார்த்தோன்னே. அடே அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா எல்லாருக்கும் எல்லாம் சார் அவன்கிட்ட போய் சார் சார் அவன்கிட்ட போய் ஏன்னா கவரேஜ் இருக்குது இல்ல சார். இங்க சொந்த பிரச்சனை கதைக்கலாம் மைக்கோ பண்ணு சரி அடுத்து வரும் என்ன செய்ய அப்படித்தான் வாழ்க்கை ஒரு வட்டம் தான் பரப்பு பையார் வரைக்கும் சுற்றளவு 2 பையார் காணி இப்ப எத்தனாவது கேள்வி 5வது கேள்வி 6xy வர்க்கம் 8x வர்க்கம் y இன் பொதுமடங்கின் சிறியதை காணல் அடைகிறான் சரி பொதுமடங்கின் சிறியதுன்னு சொன்னா பொமசி முதலாவது நீ இது பச்சை தண்ணி சப்ப கேள்விடா முதலாவது நீ என்ன செய்வ தெரியுமா இந்த 6க்கும் இந்த 8க்கும் பொமசி பார்க்கணும் 6 இது ரெண்டையும் இந்த 2 இலக்கத்தையும் ஆக குறைந்த முதன்மை எண் அரணி பிரிக்கணும் ஆக குறைந்த முதன்மை எண் 2 பிரிக்க இயலுமானு பார்த்தா 6 8 பிரிக்கலாம் பிரச்சனை உண்டு சோ 2 போடு 6 2 பிரிச்சா 3 8 2 பிரிச்சா 4 திருப்பி 2 போட்டேன்னா 3 பிரிக்கிறாது அப்படியே வச்சாச்சு நான் 2 பிரிச்சா 2 திருப்பி 3 பிரிக்கிறாது ஆனா 2 பிரிக்கலாம் 3,1 திருப்பி 3 2 பிரிக்கலாம் அப்ப 3 பிரிக்கும் 3 பிரிக்கலாம் 1, ஆகவே 2 தர 2 தர 2 தர 3 2 4 4 2 8 3 24 சோ இவங்க 2 பேருக்குமான பொமசி 24 இங்க x வர்க்கம் யாரு பெரிய ஆள் x பெருசா x வர்க்கம் பெருசா X வர்க்கம். x வர்க்கம் தான் பெருசா x வர்க்கம் y பெருசா y வர்க்கம் பெருசா Y வர்க்கம். ஆனா இந்த பேசிக் கணக்கு கூட செய்ய இயலாமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கான ரீசன் தனக்கு மென்ஸ் தெரியாது தான் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவ்வளவுதான் வாசிக்கிற அளவு கிடையாது ஒரு சிலாக்கள் நான் பார்த்திருக்கிறேன் முக்கியமா கெக்கிராவசை ஏரியா பார்க்கும் பேப்பரை கொடுத்தா அது என்னமோ அந்த ஜின்ன கொண்டு வந்து இருப்பாட்டினா கூட்டு ஜின்ன கொண்டு வந்து இருப்பாட்டினா புத்தரை கொண்டு வந்து முன்னுக்கு இருப்பாட்டினா கூட்டு பேப்பரை கொடுத்தா பேப்பரை பார்க்க இல்லடப்பா அது இப்படி ஓரமா தங்கட இருக்கும் அது தொட்ட எல்லாம் கரண்ட் அடிக்க போற மாதிரி மல்லு கட்டி வாசிக்க வைக்கணும் கெக்கிராவசைக்கு அந்த பக்கம் ஏரியாக்கள் நான் சொல்றேன் நான் குறிப்பிட விரும்பல சரியா குறிப்பிட்டா குழப்பம் கூட ஜின்ன கொடுக்குது விட்டு முதல்ல பேப்பர் எடுத்து நீ வாசி விளங்குற விலங்கா 2வது சப்ஜெக்ட் வாசி முதலாவது என்ன எல்லாம் அவன் சொல்லிக்கான கேட்கணும் வாசிக்கணும் அப்படி கேசுகள் எல்லாம் நிறைய இருக்குது நம்மள்ட்ட வரும் நிறைய கேசுகள் அப்படி சரி அழிக்கிறேன் அசரி நான் மருதங்கட வேலை சொல்லலடு எங்க தொட்டும் அங்கதான் வாரே நாங்க அலத்து இல்லடா கெக்கிராசை சரி அடுத்து பாப்போம் ஓகே 6வது கேள்வி சோ 6வது கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னா 10 மனிதர்கள் 6 நாட்களில் செய்து முடிக்கும் வேலையை முடிக்கும் வேலையை 4 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை ஓகே அப்ப இதுக்கான பொது சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னாடா மனிதன் தர நாட் சமன் மனிதனா இதான் சமன்பாடு இதை தாண்டி எதுவுமே இல்லை சரியா அவன் சொல்றான் 10 பேர் சேர்ந்து 6 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம் 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்காங்களாம் 6 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் 4 நாள்ல அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவை இதான் கேள்வி உதாரணமா பாத்திமாக்கு இப்ப பாத்ரூம் கட்ட போறோம் சரியா அப்ப பாத்திமாக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு அவ அப்ப வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி அவங்க ரெடி ஆயிட்டா சரியா பாத்திமா ஓகே இவ திருப்பி என்ன செய்யறான்டா இப்ப காசு எல்லாம் எடுத்தாச்சு இப்ப 10 பேரை சேர்த்து இப்ப வேலையை தொடங்கியாச்சு அப்ப அவ அப்ப சொல்றாரு நான் வெளிநாட்டுல இருந்து இப்ப வர போறேன் திடீர்னு அப்படின்னு இருக்கு சேமடைச்சு வீசிட்டாரு இப்ப குந்ததுக்கு எல்லாம் வெளியே போறேன்னு அர்த்தம்
இப்போ 2 நாள்ல அந்த மனுஷன் வந்துடுவான்டா. இப்ப 6 நாள்ல தான் கட்டுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப 2 நாள் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆக்களை கூட்டினா வேலை டக்குன்னு நடக்குமா, ஆக்களை குறைச்சா வேலை நடக்குமான்னு உனக்கு ஒரு ஐடியா வந்து வரணும். எப்படியும் ஆக்களை கூட்டினா தான் டக்குன்னு வேலையை முடிக்கணும். ஆக்கள் 10 பேர் 8 பேர் ஆக்கினா வேலை கூடிடும், டைம் கூடிடும். சோ எப்படியும் 10 கூட வரப்போகுதுன்னு உனக்கு கெஸ்டிங் வந்து சரி கவனிச்சு. 10 பேர் சேர்ந்து 6 நாளில் வேலை செய்ய போறாங்க, கமிஷன் கட்டி முடிக்க போறாங்கன்னா 5×6 60. அப்ப 60 மனித நாட்கள் வரும். 60 மனித நாள். சோ இந்த 60 மனித நாளோட விஷயம் பாத்திமாவோட வாப்பா வந்து பாத்ரூம கட்ட ஸ்டார்ட் பண்ணினாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் போயிடும், 60 நாள் போயிடும். அந்த ஒரு ஆள் மட்டும் வேலை செஞ்சாருன்னா அவரே பதாம குடைச்சி, அவரே பூசி, அவரே டெனேஜ் குடியெல்லாம் கட்ட போனாருந்தா 60 நாள் பிடிக்கும். விளைஞ்சா 60 மனித நாளுக்கான அர்த்தம் ஒருத்தன் செய்யறதா இருந்த அந்த வேலையை 60 நாள்ல செய்யலாம். 60 நாள் போகும். 10 பேர் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சா 60 மனித நாட்கள். அதே 60 மனித நாட்கள் 4 நாள்ல முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவை? சோ 4 தர x சமன் 60. ஆகவே x சமன் 60 நாளா பிரிச்சானா x சமன் எத்தனை வரும்? 15. சோ மேலும் ஒரு 5 பேரை சேர்த்து கொண்டா 2 நாள் வேலையை 6 நாள் வேலையை 4 நாள்ல முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேரை சேர்த்து என்ன நடக்கும்? 6 நாள் வேலையை 4 நாள்ல முடிச்சிடலாம். எவ்வளவுதான் விஷயம். அவ்வளோக்கா என்ன சார், அவ்வளோக்கு இருக்கா இல்லையே? இல்ல சார். ஓகே இல்ல சார். சரி. இல்ல இப்ப இந்த எம்சிக்யூ விட்டு போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒண்ணு செஞ்சுட்டு வரும். போர் அடிக்கிறான ஒரு சில ஆட்களுக்கு, என்ன சார் பச்சை தண்ணி இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீங்க இதை படிப்பிக்கிறதுக்காக செமினார் போட்டீங்க அப்படின்னு எல்லாம் இப்ப யோசிப்பான் ஒரு சில ஆள். இன்டெலிஜென்ட் ஹபீஸா மாதிரி ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க தானே நாட்டுல, ஹபீஸா மற்றும் ஆனா கரவு போட்டாக்கள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படி யோசனை, சுமையாக்கள் அப்படி நிறைய பேர், அஷ்ரீஃப் அயானாக்கள் எல்லாம் யோசனை, என்ன சார் வளமையா நீங்க கூப்பாடு போட்டு நண்டைக்கும் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சோ ஓகே, பிரச்சனை ஒன்று. அடுத்த புதுசா வராக்கணும்னு நினைப்பீங்க, இதுவும் எங்களுக்கு படித்த ஒரு பாடம் தான், நாங்க லெஃப்ட் ஆயிட்டு போறோம் அப்படின்னு போறாங்களும் இருக்குது. சோ அதனால இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் டார்கெட் பண்ணுவோமா, அது இப்போ எம்சிக்யூ பார்ப்போம். சரி, ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்த்தோன்னு சொன்னாடா என்ன சொல்றான்? குமார் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மாம்பழங்களை வாங்கினார். அவற்றில் 8இல் ஒரு பங்கு பழுதடைந்திருந்தன. மீதியில் 7இல் 2 பங்கு சிறிய பழங்களாக இருந்தன. பெரிய பழங்கள் ₹1.20 வீதம் விற்பதன் மூலம் அவர் ₹8,000 பெற்றார். சரி, ஓகே. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளோட கொக்கி குமார் கேள்விப்பட்டிருக்கிறான். குமார் என்ன செய்யறாரு? கொஞ்சம் பழம் வாங்குறாரு. அது சும்மா இல்ல, மல்கோவா மாம்பழம் வாங்குறாரு. மாம்பழங்களை வாங்கினார். சரி, குறித்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியாது. அந்த குறித்த எண்ணிக்கையில 8இல் ஒரு பங்கு அவருக்கு நஷ்டமா போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு? 8இல் ஒரு பங்கு பழுதடைந்திருக்கிறான். பழுதடைந்துள்ளது. 8இல் ஒரு பங்கு பழுதடைந்து இருக்குன்னு சொன்னா மொத்த பங்கு அப்ப எவ்வளவா இருந்திருக்கும்? 8 பதில் சொல்றாங்க நிறைய பேரு. 8இல் 8. அப்ப 8இல் 8 மொத்தம். அதுல 8இல் 1 பழம் பழுதடைஞ்சுன்னா அப்ப மீதி எவ்வளோடா? 8ல் 7 மீதி. 8இல் 7 மீதி. அவன் என்ன சொல்றான்? ஓகே, மீதியில் 7இல் 2 பங்கு சிறிய பழங்களாக இருந்துச்சு. இப்ப மீதி எங்களுக்கு தெரியும் 8இல் 7. அதுல 7ஆ பிரிச்சு 2 பங்கு என்ன? சின்ன மாம்பழம், சிறிய மாம்பழம். இப்ப நாங்க சுருக்க போறோம். 7ஆ பிரிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு வரும்? 8இன் மேல் 2. ஒரு சில ஆட்கள் கேட்கலாம், சார் 2ஐயும் மட்டும் சுருக்கலாம். சரி, என்னத்துக்கு அவசரம்? அப்படி வச்சுக்குவோம், தேவைப்படும். அது நான் தேவைப்படுற நேரம் உனக்கு சொல்லுவேன். சரி, இப்ப இதுக்கு பிறகு மீந்தினத்தை பார்ப்போம். கொஞ்சம் வாங்கல, கட் பண்றோம். கொக்கி குமார் என்ன செய்யறாரு? மல்கோவா மாம்பழம் கொஞ்சம் வாங்குறாரு. வாங்கினத்துல கை நஷ்டம். 8இல் ஒரு பங்கு பழுதான போயிடுச்சு, நாசமா போயிடுச்சு. ஓகே, சரி, நாசமா போனது தவிர மிச்சதாச்சு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா 8இல் 8 மொத்த பங்கு 8இல் 1 பெய்த்துன்னு மிச்சம் 8இல் 7. அதுல 7இல் 2 சின்னத்தை வச்சு அடிச்சு விட்டாங்க. அப்ப சரி, சின்னது வச்சது எத்தனை பங்குன்னு பார்ப்போம்னு சொன்னா 8இல் 7 மிச்சம், 7இல் 2 சின்னதுடா. இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணினேன். 8 கீழே மேல 2. அப்ப இதுதான் என்னது? இப்போ சிறிதான மாம்பழம், மிகச்சிறியான மாம்பழம். ஆரம்பத்துல 8இல் 8,
பழுதாப்பை எட்டில் ஒன்று மிச்சம் 8-7. இந்த 8-7 8-2 என்னது சிறிய மாம்பழம். அப்ப அதுக்கு பிறகு மிஞ்சி மீதினது ஒன்று வேணும். இதுக்கு பிறகு மீதி வேண்டும். அப்ப இவருக்கு முன்னுக்கு கடந்தது எவ்வளவு 8-7. அதுல இவர் எவ்வளவு 8-2. ஆகவே இப்ப மிஞ்சின மாம்பழம் 8ல 7-2 போனா 5. அவ்வளவுதான் விஷயம். இதில் மனசுல ஆயும் தொடர்ச்சி இப்படியேதான் போறேன். இவ்வளவுதான் விஷயம். இவன்ல இவனை பாக்குற, திரும்பி இவன்ட மிச்சம் இங்க பாக்குற, இவன்ல சிறியது 7-2 பிரிச்சா 8-2. அப்ப அவனுக்கு பிறகு மிஞ்சிருக்கிறது எவ்வளவு கேட்டா ஏற்கனவே மிஞ்சிருந்ததுல இருந்து தற்பொழுது இருக்கிறத கழிச்சாதான் இப்ப இருக்கிற மிஞ்சுது வரும். இப்ப யோசிச்சு பாரு, இந்த 8-1 பிளஸ் இங்க இருக்குது மிச்சம் 8-2 பிளஸ் 8-5 கூட்டினா 8-8 வரும். 1 2 5 5 2 7 7 8 வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்கா. ஓகே, இப்ப அடுத்த பாப்போமா, கேள்விக்குள்ள போவோம். கேள்விக்குள்ள போவோம். முதலாவது, பழுதடையாத பழங்களின் எண்ணிக்கையை முழுவதின் பின்னமாக தருக. முதலாவது கேள்வி, பழுதடையாத மாம்பழங்கள் எத்தனை? 8-1 பழுதுன்னு சொன்னா 8-7 எத்தனை பழுதடையவில்லை. அதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான், சிறிய மாம்பழங்களின் எண்ணிக்கையை முழுவதின் பின்னமாக தரு. சிறிய மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8ல் மேல் 2. அதையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, மூணாவது கேள்வி பார்ப்போம். மூணாவது கேள்வி, பெரிய மாம்பழங்களின் எண்ணிக்கையை முழுவதின் பின்னமாக தரு. 8-2 சின்ன மாம்பழம், 8-1 பழுதடைஞ்சினா மிச்சமா இருக்கிறது என்ன? பெரிய மாம்பழம். 8ல் எத்தனை? 8-5 பெரிய மாம்பழம். ஓகே, நாலாவது கேள்வி. பெரிய மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்கிறான். என்ன? பெரிய மாம்பழங்களின் எண்ணிக்கையை கேட்கிறான். சரி, ஓகே. என்ன சொல்றான் இதுல? பெரிய மாம்பழங்கள் ஒன்று ரூபாய் 20 வீதம் விற்பதன் மூலம் அவருக்கு 8000 பெற்றுக் கொண்டானாம். இப்ப எண்ணிக்கையை கேட்கிறான். அடே, யோசிச்சு பாரு, பெரிய மாம்பழம் எங்களுக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஆனால் பெரிய மாம்பழங்கள் அவ்வளோத்தை வித்து அவர் எவ்வளவு லாபம் பெறாரு? ரூபாய் 8000 லாபம் பெறாரு. ஒரு மாம்பழத்தை அவர் எவ்வளவு படி விற்கிறாரு? 20 ரூபாய் படி விற்கிறாரு. இந்த சைசரையும் மருகையா, இவரையும் தருகையா, மிச்சம் 4 இந்த 2 0. ஆகவே 400. சோ பெரிய மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனைடா டோட்டலா? 400. இதுல யாருக்காவது பிரச்சனை இல்ல. இல்லை. கடைசி கேள்வி போவோம். குமார் வாங்கிய பழங்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க. அப்ப டோட்டலா எத்தனை பழம் வாங்கியிருக்காரு இதான் கேள்வி. யோசிச்சு பாரு. இதுக்கான எங்களுக்கு ஒரு பொது சமன்பாடு நான் உங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறேன். பொது சமன்பாடு இப்ப என்னன்னு சொன்னா, A/B தர டோட்டல் சமன் குறித்த பெருமானம். இப்படி ஒரு சமன்பாடு நான் எங்க சரி உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? பின்னம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு. பெரிய மாம்பழங்களின் பின்னம் 8/5. மொத்த எண்ணிக்கை மாம்பழங்களின் எண்ணிக்கை தெரியாது T. ஆனா அந்த 8ல் 5 பங்கு எவ்வளவு? 400. பிரிக்கிறது பெருக்கும், பெருக்கிறது பிரிக்கும், அவ்வளவுதான். 8 பிரிக்கிறது நம்மள போய் பெருக்கும். அப்ப 400 தர 8 மேல பெருக்குதுங்க, அப்படி பிரிக்கும். இந்த 5ஐயும் இந்த 40 கேன்சல் பண்ண எத்தனை வரும்? 8. அப்ப 80. 80 தர 8 எவ்வளவு? 8 8 16 160 என்ன வரும்? சரி, 640. 1400. 640. அப்ப டோட்டல் மாம்பழங்கள் அவங்கள்ட்ட எத்தனை இருந்திருக்கும் பிள்ளை? 640 மாம்பழங்கள். சோ என்ன விஷயம் சொன்னா, பின்னங்கள்ல யோசிச்சு பாரு. நான் பெருசா எதுவும் கஷ்டப்படல. ஓகே, நான் பெருசா எதுவும் கஷ்டப்படல. இவ்வளவு வரைக்கும் நாங்க தரவெடுத்தோம்.
இவ்வளவு வரைக்கும் தரவெடுத்து சுட்டி இங்க பாரு கச கச கசன்னு விடைய எழுதிட்டு வந்தோமா இல்லையா? தரவை கிளீனா எடுத்தான்னு சொன்னா ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும்டா. அவ்வளவுதான். தரவை கிளீனா எடுத்துட்டோம்னு சொன்னா இது வரைக்கும் தரவை கிளீனா எடுத்துட்டோம்னு சொன்னா ஆன்சர் அங்க பாரு கட கட அதுவா வரும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா பெருமானாக்க அந்த பின்னங்கள் கஷ்டம் 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 இல்லை, லேஸ் கஷ்டம் இல்லை, லேஸ் லேசா பிள்ளை பின்னங்கள் ஓ சார். லேசா. அப்ப நீங்க செஞ்சீங்க அட லேசி நான் எடுத்துக்கிற கிளாஸ் வரீங்க படிக்கலாம் நான். சார் உங்ககிட்ட படிச்ச மட்டும் தான் சார் ஓ நோ 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 புகழ்ச்சி பிடிக்காது வேண்டாம். தவிர்க்கவும் தவிர்க்கவும் புகழ்ச்சி வேண்டாம். அழிக்கிறேன். கதை ஒண்ணு சொல்லலாம் அவங்களுக்கு. உண்மையா கதை ஒண்ணு சொல்றேன்டா. இல்ல வேணாம். அடே சத்தியமா நம்ம கதை ஒண்ணு சொல்றேன்டா. அடே இல்ல உண்மையா சத்தியமா ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். சார் டைம் அநியாயம். சரி புதுசா வந்தார்கள் யாராவது ஒரு கதை சொல்லவா? நீங்க சொல்லுங்க. யாருமே இல்ல போல அப்படியே யாரும் சரி புதுசா வந்தாங்க கதை சொல்லவா? கதை சொல்லவா? என்ன கதை போய் படிக்கிறதே பாங்க கதை இதுக்கு தானே சொன்ன வேணாம். அது பலாய் அதோட மக்கள் நம்பர் ஒன் அடுத்தவனை பத்தி கதை அமெரிக்காவிலடாப்பா. சரி அமெரிக்காவில ஜோன் ஹேண்ட் ஒருத்தர் செல்றத காணி சத்தம் ஒருத்தரா ஜோன் ஹேண்ட் அப்படின்னு ஒருத்தர் தான். அவர் வந்து சம்திங் பேர் எனக்கு சரியில்லை. ஆனா ஜோன் ஹேண்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு. அவரை ஒரு 1940ஆம் ஆண்டு மட்டும் ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு செய்யறாராம். சரியா? அவர் ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட். என்ன ஆராய்ச்சி செய்யறாரு அப்படின்னு சொன்னா இந்த கொஞ்சம் எலிகளை வச்சு 2 எலியை வச்சு அந்த எலிக்கு தேவையான தண்ணி மருந்து சகல சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்யற ஒரு பெட்டிக்குள்ள வைக்கிறார். 2 எலி, ஒரு ஆண் ஒரு பெண். அப்போ ஒரு கொஞ்சம் காலம் போனது பிறகு அந்த எலி என்ன செய்யுது, இனப்பெருக்கம் செஞ்சு பெருக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அங்க இருக்க இடம் இல்லாத அளவுக்கு பெருக ஆரம்பிக்குது. அப்போ அவர் அதுக்கு தேவையான அவ்வளவுத்தையும் கொடுக்குறாரு. அவ்வளவு எலிக்கு தேவையான அவ்வளவு விஷயத்த தீன் தண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த எலி என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு சில எலி பெருசா இருக்கு, பெரிய யானை எலி, ஒரு சிலது சின்ன எலி. இந்த பெரிய எலி என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த சின்ன எலி எல்லாம் தின்னுறதும் அதை போட்டு சாவடிக்கிறதும் அப்படி. பொம்பளை எலிகள் எல்லாம் விட குஞ்சுகளை கவனிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, விட பாட்டுல இருக்கிற அப்படி. சரியா? அது இன்னும் டைம் போக 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 கடைசி கட்டத்துல என்ன நடக்குதா, ஒட்டுமொத்த எலி இனமுமே அங்க அழிச்சிட்டு ஒட்டுமொத்த இன அந்த எல்லா எலியுமே என்ன செய்ய செத்து போயிட்டான். அப்ப இவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடாப்பா இதுக்கு எல்லா வசதியும் நாங்க கொடுத்தும் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த பரிசோதனையை 6 மாசம் செஞ்சார். சரி பரவாயில்ல இன்னொரு முறை செய்வோம் அப்படி சரி இன்னொரு முறையும் செய்யறார். கிட்டத்தட்ட 6 முறை திருப்பி அதே பரிசோதனை செய்தார். ஆனா 6 முறையும் அதே ரிசல்ட்ஸ் தான் வருது. அப்ப அவர் அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, மனுஷனா இருந்தாலும் சரி வேற விலங்கு இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நான் கொடுத்தாலும் அது அதுக்கு என்ன செய்யும், அதை உதாசீனத்தனப்படுத்துமா. அதே நேரம் என்ன சொல்றது, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதுல பிரதிபலன் விலங்க ஆயிடாப்பா. ஒரு சில விஷயங்களே கஷ்டப்பட்டாதான் அதோட வெளியே வரும். உனக்கு கஷ்டப்படாம ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அது. அந்த எலிக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தாலும் அது அதுவாவே கொண்டு செத்துக்கிட்டு கடைசியா ஒன்றுமே இல்லை, அது இனமே இல்லை. அந்த மாதிரி மனுஷனுக்கும் நமக்கு தான் எக்ஸாம்ல கஷ்டம் நஷ்டம் வருதுன்னு நம்மளை செதுக்கத்தானே தவிர நம்மளை அழிக்க கிடையாது. நீ நினைக்க எனக்கு இது இருந்தா நான் செஞ்சிருப்பேன், அது இருந்தா நான் செஞ்சிருப்பேன், எனக்கு லேப்டாப் இருந்தா செஞ்சிருப்பேன். அப்போ இருக்கிறத வச்சு நீ செய்யத்தான் கிடைக்குது. சவால்களை முகம் கொடுத்தா தான் வெற்றி நிச்சயம், வெற்றி கிடைக்கும். விளைஞ்சா இது ஒரு ஆய்வாளர் செஞ்ச ஒரு விஷயம். இது நான் படிச்சேன்னா தான் நான் சொல்றேன், இல்லாட்டி நான் கதை சொல்றியா? நான் கதை சொல்றானே அவளுக்கு இல்ல இல்ல கதை சொல்றா. ஒவ்வொரு நான் கதை சொல்ற என்ன மனுஷன் பண்றா நீ பொய் செல்வானு சார். அடுத்த பாபு அக்மல் என்ன சரி வயிற்றறிச்சல் படுதியாடா? நாறுது இங்கிட்டு அதான். சரி கவனிங்க. ஓகே, 2வது கேள்வி பார்ப்போம். மோகன் தனக்கு சொந்தமான வீடொன்றை
மாதாந்தம் வாடகைக்கு ரூபாய் 2500 வீதம் வாடகைக்கு கொடுத்தார். ஒரு ஆண்டில் மோகன் பெற்ற வாடகையை காண்க அப்படின்னு கேட்கிறான். ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு வாடகை கொடுக்குறான்? 2500. 2500. ஓகே. ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள்? 12. 2500 நீ 12ஆல பெருக்கினா ஒரு வருஷத்துல பெற்ற மொத்த வாடகை வந்திருக்கும். சோ 2500 தர 12 எவ்வளவு? 30,000. 30,000 ரூபாய். வெரி குட். பயங்கரம். ரெண்டாவது கேள்விக்கு போமா. வீடு அமைந்துள்ள பிரதேச சபை அரவிடம் வரி சதவீதம் 5% ஆகவும் வீட்டின் ஆண்டு பெருமானம் ரூபாய் 1,00,000 இருப்பின் வீட்டுக்காக ஒரு ஆண்டில் செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. சரி, இறைவரின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ சார். தெரிஞ்சாக்கும். எங்க சொல்லுங்க யாராவது. சார் நான் சொல்லவா? சொல்லு. இறைவனுக்கு கொடுக்க வரி. விலங்கல்ல எப்படி? இறைவனுக்கு கொடுக்க வரி. இறைவனுக்கு கொடுக்கிற வரியா? கடவுளுக்கு நாளில் ஒன்று. கடவுளுக்கு கொடுக்கிற சார், வரி. 3 மாசம். அரசாங்கத்துக்கு பயங்கரம். அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன மொக்கு மூதேவி யாரா இது? இறைவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன். நீங்க அறம் படிச்சா நான் அதை விட அறம் படிப்பேன். சரியா? என்ன பத்தி தெரியாது அவங்களுக்கு. என்கிட்ட படிக்கிறாங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க அறம் படிச்சா நான் படிப்பேன், காப்படிப்பெல்லாம் படிப்பேன். அதனால ஒண்ணு தெரிஞ்சா சொல்லணும். இழுத்துட்டு கிழிச்சுக்கிட்டு நீங்க கதங்க வரான். சரியா? தெரிஞ்சா தெரியாட்டி பொத்துக்கிட்டு இருக்க வேண்டிய. கிளியர்? ஓகேவா? அக்மல் அப்படித்தானே? சரியா? ஓகே, கவனி. இறைவரி வரியில வரின்னு சொல்றடா மீண்டு வரும். ஒரு அரசாங்கத்துல இல்லாட்டி ஒரு ஆட்சியாளனோ ஒரு மன்னனோ எவனா இருந்தாலும் பிரச்சனை உண்டு. காமினியோ திசாநாயகையோ இல்லாட்டி பியதாசையோ என்ன சரி ஒரு ஆட்சி செய்யறான் அப்படின்னு அந்த ஆட்சி செய்யற பிரதேசத்தில் மீண்டு வரும் செலவுகள், ஒரு களம் கட்டணும், ஒரு ரோட்டு போடணும், இல்லாட்டி ஒரு பொது மைதானம் ஒன்று அமைக்கணும்னு சொன்னா அது தனி ஒரு நபரால் அமைக்கிறார். தனி ஒரு நபரால குளம் ஒன்று கட்டி ஊர் மக்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு வசதி இல்லை ஒருத்தன்ட்டு. பொதுவாகவே அப்படித்தான். யாரும் வசதி இருந்தாலும் நினைக்கிறது குறவு. சோ ஒரு மீண்டு வரும் தேவைக்காக பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதே வரி. ஒரு மீண்டு வரும் ஒரு தேவை ஒன்றுக்காக பொதுமக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை பெற்று அந்த தேவையை அவன் நிவர்த்தி செய்வானாக இருந்தான்னு சொன்னா அதுதான் வரி. சோ அந்த வரியை பல வகையாக பிரிக்கிறான். முதலாவது 2 வகையா பிரிக்கிறான். ஒன்று நேர் வரி, இன்னொன்று நேரில் வரி. சோ நேர் வரின்னு சொன்னா நேரடியா போய் சல்லியை தாங்கிட்டு வாங்கிட்டு வாரு. நீங்க சல்லியை தாங்க இதான் வரின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது நேர் வரி. நேரில் வரி உனக்கு தெரியாமையோ அடிச்சிருவான். உனக்கு தெரியாமலே வரி என்ன செஞ்சிருவான், எடுக்கிறது நேரில் வரி. சோ நேர் வரிக்குள்ள 2 வகை வருது. ஒரு இறைவரி, தீர்வை வரி, வருமான வரி. அங்கால வருது வெட் வரின்னு ஒருத்தர் வருவார். சரியா? சாரி, இறைவரி, தீர்வை வரி, வருமான வரி. இது நேர் வரிக்குள்ள வரும். நேரில் வரிக்குள்ள வரும் வெட் வரின்னு வரும். இறைவரின்னு சொல்றது ஒரு நகரசபை எல்லைக்குள்ள அந்த நகரசபை மூலமாக அந்த என்னது நகரத்துக்குள்ள அறவிடப்படுகின்ற வரிதான். அதாவது அது ஒரு காணியா இருக்கலாம், அல்லது வீடா இருக்கலாம், அல்லது கடைகளா இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு இல்ல சரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அறவிடப்படும் வரி இறைவரின்னு சொல்லுவாங்க. சோ 2வது தீர்வை வரின்னு சொன்னா சுங்க திணைக்களத்தின் மூலமாக, அதாவது நீ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற கொஞ்சம் சாமான வெளிநாட்டுல பிரைஸ் குறவுன்னு சொல்லி இங்க எடுத்துட்டு வர, இல்லாட்டி வெளிநாட்டுல குவாலிட்டியான சாமான் இங்க நாட்டுக்கு கொண்டு வரும்போது நாட்டுல அரசாங்கம் சொல்லுது நீ வெளிநாட்டுல இருந்து என்ன வேணா எடுத்துருவா, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்குரிய சல்லிய டெக்ஸ் அடிப்ப நீ அடிச்சுட்டு மிச்சத்தை எடுத்துட்டு போ, நீ கட்டிட்டு எடுத்துட்டு போ. எந்த நாட்டுல நீ விற்கணும்னு சொன்னா நீ வெளிநாட்டுல இருந்து எடுத்துருவா, பிரச்சனை ஒன்று இல்லை. நீ வெளிநாட்டுல இருந்து போய் வில்லி விற்காம போ, அது ஒன்று சப்ஜெக்ட். பட் எனக்கு இந்த சாமானுக்குரிய டெக்ஸை நான் அடிப்பேன், அதை கட்டிட்டு நீ எடுத்துட்டு போ. சோ சுங்க திணைக்களத்தின் மூலமாக அறவிடப்படும் வரி எனது தீர்வு. சோ அடுத்த கட்டம் வருமான வரின்னு பார்க்கும்போது வருமான ஒரு குறித்த நபர் வந்துகிட்டு பேசிக்கா 5 லட்சத்துக்கு மேல உழைப்பார், அவர் ஏர்ன் பண்ணுவாரா இருந்தா அந்த 5 லட்சத்துல இருந்து
எப்படி அந்த 5 லட்சத்துல 6 லட்சம் உழைக்கிறாருன்னு சொன்னா அந்த 5 லட்சம் கேன்சராக மிச்சம் 1 லட்சத்துக்கு அவர் வரி செலுத்தணும். ஒருத்தர் 12 லட்சம் சொன்னா முதல் 5 லட்சத்துக்கு தவிர்த்து மிச்சம் இருக்கிற 7 லட்சத்துக்கு அவர் என்ன செய்யணும்? வரி செலுத்தணும். சோ அந்த மாதிரி வரியை தான் சொல்றது வருமான வரி. அப்படி கட்டாம இருந்தா அது கருப்பு பணம்னு சொல்றாங்க. இன்கம் டெக்ஸால வந்து பிடிக்கிறதா அது. அடுத்த கட்டம் வெட் வரி, அதாவது நேரில் வரின்னு சொல்லுவாங்க. வெட் வரின்னு சொல்ல நீங்க யூஸ் பண்ற பெர்ஃபியூமா இருக்கலாம், கிரீமா இருக்கலாம், நாங்க யூஸ் பண்ற போனா இருக்கலாம், இந்த மார்க்கர்ல இருந்து எல்லாமே வெட் வரி அடங்கி இருக்கு. இப்ப இந்த மார்க்கருக்கு 150 ரூபாய் பிரைஸ் கொடுத்திருக்காண்டா, ஆனா அந்த மார்க்கரை செஞ்சவனுக்கு 100 ரூபாய் அடிச்சாலே போதும் அப்படின்னு அவனுக்கு தோணும். 100 ரூபாய்க்கு வித்தாலே அவனுக்கு தாராளமா போதும்டாலும் 150 ரூபாய்க்கு விற்பான். மிச்சம் 50 ரூபாய் அரசாங்கத்துக்கு போகும். சோ இதுதான் வெட் வரி. நம்மளை பொறுத்த அளவுக்கு 150 ரூபாய், ஆனா மார்க்கர் செஞ்சவனுக்கு அது 100 ரூபாய். இதுதான் வெட் வரின்னு சொல்லுவாங்க. சோ இங்க கேட்டான் இறைவரின்னு சொன்னா இதே போல கெடுக்கிறது, அதாவது இந்த வீடு காணி அதுகளுக்கு அறவிடப்படுகின்ற வரிதான் இறைவரின்னு சொல்லுவாங்க. சோ இறைவரிக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னா சொன்னா இறைவரி சமன் முதல் தர காலம் தர 100 வீதத்தின் கீழ் 100. சோ முதல் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். அந்த வீட்டு பெறுமதி 1 லட்சம். காலம் எத்தனை வருஷம்? 1 வருஷத்துக்கு பார்ப்போம். என்ன 1 வருஷம் வருஷம் சொல்லல, அதனால 1 வருஷம். 100 மேல் வட்டி வீதம் சொல்றேன் 5. சோ இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணினா 1000 தர 5 எவ்வளவு வரும்? 5000 ரூபாய். சோ அந்த வீட்டுக்குரிய இறைவரி எவ்வளவு? இப்ப சொல்லுங்க இறைவரி என்ன? என்னடா இவ்வளவு நேரம் கத்தினேன், இரவு மாட்டுக்கடா கத்தினேன், உங்களுக்கு தான்டா கத்தினேன். 5000. இறைவரின்னா என்ன? நான் பேசுற தமிழ் வரைங்கதான். துமாரா ஹே இறைவரி ஹே என்ன ஹே? இறைவரின்னா என்ன? முதல் வரியிலிருந்து விடிய விடிய கிரிக்கெட் விடிஞ்சு சங்கக்கார எத்தனை கோல் அடிச்சான் அந்த கேஸ் தான் இது. என்ன சொல்லு நீ செல்லு மகனே 7ன்னா இன்னும் பாஸ் பண்ண வச்சு காட்டு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க வேணா நல்ல அப்படிதான் இருக்கணும். மாஷா அல்லாஹ். மீண்டு வரும் செலவுகளுக்கு அரசுக்கு வழங்கப்படும் இவன் இவன் இனி செல்லி இவனை பிடிக்கலுமா? இனி இவன் எல்லாருக்கும் மிச்சம் இவன் மீண்டு என்ன இறைவர் என்னடா? வீடு வாசல் காணிகளுக்கு அறவிடப்படுகின்ற வரிடாவே. கொஞ்சம் வித்தியாசமா மீண்டு வருவதும் தாண்டு வருவதும் பார்க்கல. சரி அடுத்த கேள்வி பாப்போமா? உங்களுக்கு வச்சு படிப்பிச்சு. மோகன் பெற்ற ஆண்டு வாடகை பணத்தில் ஆண்டு இறைவரியை செலுத்தி எஞ்சிய தொகையை 12% எளிய வட்டிப்படி 2 ஆண்டுகளுக்கு வங்கியில் வைப்பிலிட்டார். மோகன் வங்கியில் வைப்பிலிட்ட தொகையை காண்க. ஓகே, இப்போடா அவர வீட்டை வாடகை கொடுத்த சுட்டி அவருக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு லாபம் கிடைக்குது? 5000. வெரி குட். உன்னையெல்லாம் செலவு வச்சு என்ன தெரியுமா செய்யணும்? கடல்ல தள்ளணும்டா. சும்மா இல்ல நடுக்கடல தள்ளணும். பேசு அடுத்த சொல்லு. அவரை வீட்டு வாடகை கொடுத்த சுட்டி அவருக்கு எவ்வளவு லாபம் வருது? 30,000. 30,000. அந்த முன்னுக்கு மூதேவி கணக்கறிய வச்சிருக்கேன்டாப்பா. என்னடாப்பா இது? எங்கடா இருக்கிறீங்க எல்லாரும்? 1 லட்சம். இந்த பேரண்ட்ஸ் கவனிக்கீங்களா இல்லையா? பேரண்ட்ஸ் இதை கேட்கிறீங்கல்ல, உங்களோட பிள்ளைகள் ஆன்சர் சொல்றாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு கேட்கிறீங்களா? இப்படித்தான் பேரண்ட்ஸ் பிசிக்கல் கிளாஸ் நடக்குது. இதான் அவசியம். நம்ம எவ்வளவுதான் கத்தி படிப்பிச்சு கொடுத்தாலும் அங்க பேக்க மாதிரி பானுங்க. காசு பேச்சு கூத்து கும்மாலம். ஒரு சில ஆட்கள் இப்ப டக்குண்டு என்ன செய்வாங்க? ஒளிமு குறைப்பாங்க, அப்படி ஹெட்செட் அடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்குது. சரியா? இதுகளை பேரண்ட்ஸ் ஆக்கள் கொஞ்சம் அடுத்த பேரண்ட்ஸ் ஆக்கள் செல்லுங்க. நாண்டில நிறைய இடத்துல படிப்பிக்கிறவங்க தான் படிப்பிக்கிறாங்க. இவங்கதான் பிரச்சனை. இவ்வளவு ஹத்தியும் 5000 சொன்னா நான்
கொஞ்சம் பார்த்து பேரண்ட்ஸ் ஆக பிள்ளைல செய்யுங்க, திருத்துங்க. கேட்கிற சல்லியெல்லாம் கொடுக்காதீங்க. சரி, இப்ப கவனிங்க. ஓகே, செஞ்சுட்டீங்க போங்க. சரி கவனி. இப்பதான் மனசுக்கு நிம்மதியாக. சரி கவனி. இப்போ மாச வாடகை 2500, ஒரு வருஷத்துக்கு இல்ல 12 மாதங்கள். சோ பெருக்கினா 30,000. எவ்வளவு வரும்? 30,000. இந்த 30,000 சல்லியை வச்சு 5,000 எங்க கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறாரு? இறைவரி. இறைவரிக்கு கொடுத்தாச்சு. 5,000க்கு 20,000 கொடுத்தா மிச்சம் எவ்வளோடா? இப்போ 25,000. 25,000 அவர் என்ன செய்யறாரு? பேங்க்ல போட போறாரு. எத்தனை சதவீதம் எளிய வட்டி? 12%. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு. எவ்வளவு இரும்பு குக்கு எல்லாம் நோயாளிங்க கிடைக்கும். சரி காணும். எளிய வட்டிக்கான சமன்பாடா சொல்லி தந்தேன். I சமன் PTR இன் கீழ் 100. ஆகவே முதல் 25,000 காலம் எவ்வளவு? 2. 100 வீதம் 12 கீழ் 100. இந்த 2 சைபரை கேன்சல் பண்ணியாச்சு. 250 தர 2 தர 12. 250 2 இருந்த எவ்வளோ? 500. 500 ரூபாய் 12 இருந்த எவ்வளோடா? 60. 60. 60. இல்ல இல்ல, கடை கிளம்புறேன். 500 கொடுத்து இந்த சரி இத சாமான வாங்கிட்டு வாங்க. 60 ரூபாய் தான் தந்திருக்கா அம்மா. 2 வாபு எப்படி நான் வாங்கிட்டு அப்படிதான் நிப்பாங்க. என்னடா படிடா பரமா படிடா. என்னடா இது 500 பணம் இருந்தா 6,000 வரும். 60 ரூபாய் இல்ல. சரி சரி சார் இன்னொரு வேலை படிக்கணும், எனக்கு கவரேஜ் கட் ஆயிட்டு. இப்படித்தானே இந்த மாமாரு பாப்பா மாரு கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. சார் எனக்கு இன்னொரு சொல்லிட்டாங்க, கவரேஜ் கட் ஆயிட்டு. இன்னொருக்க சொல்லி தரவா? அடே அவருக்கு வீட்டு வாடகை 30,000 கிடைக்குதான். 5,000 அவர் செய்த இடைவெளி கொடுக்கிறாரா, மிச்சம் 25,000. இதை சும்மா வைக்காம கொண்டு போய் பெங்குல போட்டுறாரு. அப்ப பெங்கால 12% வட்டி வீதத்தின் அடிப்படையில வட்டி கொடுப்பான். எத்தனை வருஷத்துக்கு அது பெங்குல வைக்க போறாரு? 2 வருஷத்துக்கு. அப்படின்னா எளிய வட்டி வருகிறார். சோ எளிய வட்டிக்கான சமன்பாடு I சமன் PTR = 100. P முதல் 25,000, T காலம் 2 வருஷத்துக்கு, 6 வட்டி வீதம் 12 கீழ் 100. சோ இந்த 2 7 கேன்சல் பண்ணியாச்சு. 250 தர 2 தர 12. 250 தர 2 500. 500 12 அளவு இருக்கு. 500 12 அளவு இருக்கு. பெருகினா 0 0 2 10 7 5 5 3 6,000 ரூபாய். அப்ப அவருக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? 6,000 ரூபாய் வரும். இது கிளியரா? சரி, பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். வெடில் பயங்கரம். நித்திரெல்லாம் வருது. கொட்டாதெல்லாம் உடுதானவங்க செல்லி வேலையில இதுலட்டு யானை போகும் வாய்ப்புள்ளால அப்படி கொட்டாவையெல்லாம் உடுதானவனுக்கு செல்லி வேலையில அட்ட செல்லுது. இதே கொஞ்சம் சீலை எப்படி உடுத்துட்டு இடுப்ப காட்டுக்கு எவ்வளவு படிச்சு கொடுத்தா வாய பொழந்துக்கிட்டு பாப்பானுவோம். நம்ம இனி போத்தி பொறிஞ்சு நல்ல பொடிய நாட்டம் கொஞ்சம் படிச்சு பாவமே நல்லா இருக்கட்டும் 4 பேருக்கு படிச்சு கொடுத்தா கொட்டாய் அணுகட்டு வாய் யானை வாய்ப்புள்ளால போகும். அப்படியெல்லாம் காணும் செல்லி வேலை. இப்ப நான் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் தான் அடி படிச்சு கொடுக்க வரும்போது சரியா எனக்கு கொஞ்சம் கொண்ட வளர்த்து பிடி மீசையெல்லாம் வலிச்சுட்டு பேசி வேலை இல்ல. சரி, மோகன் வங்கியில் வைப்பிலிட்ட தொகையை காண்க. தொகை எவ்வளவு பேங்க்ல வச்சது? 5,000. வங்கியிலிருந்து மோகனுக்கு இறுதியில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. வட்டி மட்டும் அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? வட்டி எவ்வளவு கிடைக்குது? 6,000. அவர் பேங்க்ல எவ்வளவு வச்சாரு? 25,000. டோட்டல் அவர் எவ்வளவு எடுப்பாரு? 31,000. 31,000. அவ்வளவுதான். மனசுல ஆயோ? மனசுல ஆயோ. சரி போதுமா? இப்ப அடுத்த செமினார் இன்ஷால்ல வார வெள்ளிக்கிழமை போடுவோமா? அப்ப வேற வெள்ளிக்கிழமை இன்ஷால்ல கொஞ்சம் நேரத்தோட போடுவோம். லாஸ்ட் கணக்கு ஒரு கவலைங்க. கடைசி கணக்கு ஒரு இன்னொரு விளையாடுத்தாலே இல்ல லாஸ்ட் அதான் சார், அது இல்ல இப்ப கடைசி கணக்கு இதையா கேக்குறீங்க இல்லாட்டி அந்த பேப்பர்ல கேக்கீங்களா? கடைசியா வாயால சொன்னீங்க. அது ஒரு சில கேஸ் எப்படின்னு சொன்னா கேட்கிறவன் கேட்கிற சும்மா ஆட்டிச்சு விடு. அதான் சார் ஓ சார் ஓ சார் ஏடா வாப்பா
உங்களோட பெரிய மனுஷனுக்கு என்ன கடைசி கேள்வி அப்படி கொலை பண்ணான்னு பார்க்கத்தானே இப்படி பாப்போம். இதா இதாடா இல்ல சார் இப்ப விளங்கப்படுத்தினீங்கல்ல. சார் இப்ப விளங்கப்படுத்தி நீங்க கடைசியா 31,000 இது வாங்கிச்சாது. சொல்லி வேலை இல்ல உங்களை எல்லாம் பிறா நீங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு நாளைக்கு குடும்பம் நடத்தி அவன் பெண்கள் எவ்வளவு போடுதான் 25,000 போடுறான். இதுல என்ன 25,000. கணக்கான பெண்கள் 25,000 கொடுல. அந்த 25,000 பணத்துக்கு எளிய வட்டி எவ்வளவு கிடைக்குது? 6,000. அப்ப திருப்பி எடுக்கும் போது நீ 6,000 எடுப்பியா இல்லாட்டி 25,000 பிளஸ் 6,000 எடுப்பியா? 25,000 பிளஸ் 6,000. 25,000 ஓட 6,000 கூட்டினா என்ன வரும்? 31,000. 31,000. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஒண்ணுமில்ல. ஒன்றுமில்லை. அடிச்ச இடியும் செல்லி வேலை இல்ல, அது பேசி வேலை இல்ல. சார் செல்ல